ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சூப் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நம்மளோட சவுத் இண்டியன் ஸ்டைலில் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதோட டேஸ்ட் வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு சிக்கன் சூப் சாப்பிட்ற அதே ஃபீலிங் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இதில் சேர்த்துருக்கிற ஒரு பொருளும் வந்து நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சூப் பண்ணுறதுக்காக நான் வந்து இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன். இது வந்து சிற்பி காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மொட்டுக்காளான் கூட எடுத்துக்கலாம். அதாவது பட்டன் மஷ்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த காளானை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கையால் பிச்சு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பட்டன் மஷ்ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு காளானை ஒரு 4 இல்லைனா 5 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சூப் சாப்பிடும் போதே அந்த காளானை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக இந்த காளானுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா ரெடி பண்ணி போடணும். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே வந்து ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுக்கோங்க, ஒரு 4 கிராம்பு, அடுத்ததாக வந்து ரொம்ப ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க, அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கொத்தமல்லி விதை போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம லைட்டாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து குட்டி உரல் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பவுட்ரு பண்ணியாச்சு. ரொம்ப பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு உரலில் போட்டு 1 பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கூட சும்மா 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைக்கக்கூடாது. நம்ம வந்து கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி தட்டி போடும்போது அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த சூப்பில் இறங்கி சூப்புக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டினீங்கன்னா போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே இடிக்கல்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே வந்து ஒரு 10லேருந்து 12 பூண்டு பல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து அதே மாதிரி 1 பாதியமாக தட்டி வச்சுக்கோங்க. இஞ்சியை விட பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டுட்டு அது உருகுனதும் நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, முதல்ல அதை போட்டு லைட்டாக வந்து அதோட பச்சை வாசனை கொஞ்சம் மாறுற வர ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு உடனே வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதோட சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு இல்லை, லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இந்த வெண்ணெயில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்ந்து வதங்குறப்ப நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப வேண்டாம், ஒரு சின்ன தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் லைட்டாக அது சாஃப்ட் ஆகிற வரை மட்டும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூமை பார்த்திங்கன்னா வதக்க அதுலேருந்து வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. மீதியை வந்து நம்ம சூப்பை வந்து இறக்குறதுக்கு முன்னால் சேர்த்துட்டு வந்து நம்ம இறக்கிக்கலாம். மசாலா போட்டுட்டு லைட்டாக இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து இது கூட சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நான் இதில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமில் வச்சு இதை மூடி அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வெஜிடபிள் சூப்க்கான ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சூப் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து மீதி வச்சுருக்கிற அந்த பவுடரையும் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கோங்க.
இப்போ இதில் வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் கார்ன்ஃப்ளவரோ எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு ஒரு வேளை சூப் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சிட்டு இந்த சூப்போடு சேர்த்து கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இதோட டேஸ்ட் வந்து நம்ம ஒரு சிக்கன் சூப் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.